வணக்கம். தோவாளை வட்டார செய்தி. 55 வருட காலமாக இருளில் இருந்த மாற்றுத்திறனாளிக்கு வெளிச்சம் தந்த தோவாளை ஊராட்சி ஒன்றிய சேர்மன். தோவாளை புதூர் பகுதியில் 55 ஆண்டுகளாக மின் வசதி இல்லாமல் பெண் மாற்றுத்திறனாளி அவர்கள் மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில் இருந்து வந்தார். அவரின் கோரிக்கையை ஏற்று சக்தி மகளிர் ட்ரஸ்ட் நிறுவனர் தோவாளை ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் சாந்தினி பகவதியப்பன் அவருக்கு ஒரு ஒளியை ஏற்றி வைத்திருக்கிறார். அவர்களுடன் ஒரு நேர்காணல் இப்பொழுது நம்ம சந்திக்கலாம். அக்கா, இந்த 55 ஆண்டுகளாக நீங்கள் இருளில் இருந்திருக்கீங்க, இப்போ வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறீங்க, அதை பற்றின இது ஒரு விவரத்தை சொல்லுங்க. தலவாயண்ணங்கிட்ட போனேன், எங்கள் ஊர் தான். தலவாயண்ணங்கிட்ட போனேன். அப்போ அவங்கள்ட்ட என் மருமகளை விட்டு, எனக்கு எழுத படிக்க தெரியாது, அப்போ என் மருமகள்கிட்ட சங்கீதா கிட்ட கொடுத்து எழுதி தலவாயண்ணங்கிட்ட கொடுத்தேன். நான் அதெல்லாம் கொடுத்த உடனே அவங்க வாங்கிட்டாங்க. வாங்கிக்கிட்டு அப்புறம் அவங்க பார்க்க சொல்லியிருப்பாங்க போல் சாந்தினி அக்காட்ட. அப்போ அவங்க பார்த்தாங்க. பார்த்துக்கிட்டு அப்புறம் சரிம்மா நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வீட்டெல்லாம் பார்த்துட்டு சரி நான் ஒயரும் பண்ணி நான் பண்ணி தரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போனாங்க. அதே போல் எனக்கு அந்த அக்கா எனக்கு இது பண்ணிட்டாங்க. தலவாய் அண்ணனை சேர்ந்து இந்த அக்கா பண்ணிட்டாங்க, எனக்கு பண்ணி தந்திருக்காங்க. நான் இப்போ வெளிச்சத்தில் இருக்கேன். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர், கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் தலவாய் சுந்தரம் அவர்கள்ட்ட இவங்க கோரிக்கை வச்சுருந்துருக்குறாங்க. அந்த கோரிக்கையின் அடிப்படையில் தலவாய் சுந்தரம் அவர்கள் தோவாளை சேர்மன் சாந்தினி பகவதியப்பன் அவர்களிடம் இந்த நடவடிக்கை எடுக்க கோரி அறிவுறுத்தியிருக்கிறாங்க. அவரின் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப நம்ம சாந்தினி பகவதியப்பன் தோவாளை ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் சக்தி மகளிர் ட்ரஸ்ட் நிறுவனர் அவரோட முயற்சியில் இவங்களுக்கு ஒளி கிடைத்திருக்குது. இது குறித்து சாந்தினி பகவதியப்பன் அவர்கள் இதை பற்றின விவரங்களை தெரிவிப்பாங்க. வணக்கம். நான் தோவாளை ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவராக 5 ஆண்டு காலம் பணிபுரிந்து வருகின்றேன். அது மட்டுமல்லாமல் சக்தி மகளிர் அறக்கட்டளை என்னும் அறக்கட்டளையை நிறுவி ஏழை பெண்களுக்கு, ஏழை குழந்தைகளுக்கு என்னால் முயன்ற உதவியை செய்து கொண்டு சக்தி மகளிர் அறக்கட்டளை மூலமாக செய்து கொண்டு வருகின்றோம். கஷ்டப்படக்கூடிய ஏழைகளை பார்த்து அவர்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் எங்களால் முடிந்த அளவு நிறைவேற்றி வருகின்றோம். இவங்க தோவாளை ஊராட்சி பகுதியை சேர்ந்த புதூர் பகுதியை சேர்ந்த வரலட்சுமி என்பவர்கள் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் திரு தலவாய் சுந்தரம் அவர்களை சந்தித்து ஒரு மனு கொண்டு கொடுத்துருக்காங்க. ஒரு வருஷம் ஆகுது. இந்த மனு அவர்கள் மின் வசதி வேண்டி, அவர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் மின் வசதி இல்லை என்று மனுவாக இருந்தது. அந்த மனுவை பார்த்தவுடன் எங்களுக்கு இந்த காலத்தில் மின் வசதி இல்லாமல் எதற்கு இருக்கின்றார்கள் என்று பார்த்து அந்த மனுவை உடனடியாக பார்த்து ஒன்றிய பெருந்தலைவராக என்னிடம் அந்த மனுவை கொடுத்து நீ உடனே விசாரித்து அதுக்குள்ள ஏற்பாடுகளை பண்ணுமான்னு சொல்லி திரு தலவாய் சுந்தரம் அவர்கள் என்னிடம் சொன்னார்கள். அந்த கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றும் விதமாக நான் உடனடியாக புதூர் பகுதியில் வசிக்கக்கூடிய அந்த அம்மா இருக்கக்கூடிய வீட்டுக்கு பார்த்தேன். உண்மையிலே இருளடைந்து அந்த டைம் கொஞ்சம் நல்ல கோடை காலமாக இருக்கவே முடியல. அவங்க மேலெல்லாம் ஒரு மாதிரி காந்திக்கிட்டு ஒரு மாதிரி அவங்க கஷ்டப்படுறதை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருந்து. இப்படி ஒரு டெக்னாலஜியான உலகத்தில் இருக்கக்கூடிய டைமில் அவங்க 55 வருட காலம் கரண்ட் இல்லாமல் இந்த வீட்டில் எப்படி இருந்தீங்கன்னு கேட்கேன். என்ன பண்ணம்மா, என் தலையில் எழுத்து இதான், நான் இவ்வளோ காலம் கழிச்சிட்டேன், நான் இனி சாக போகிறதுக்கு முன்னாடியாவது கரண்டை வீட்டுக்கு வர வச்சுட்டு ஒளி வந்ததுக்கப்புறம் என் உயிர் போகணும், அந்த மாதிரி அவங்க ரொம்ப கஷ்டத்தில் பேசினாங்க. அது என்னுடைய மனசை ரொம்ப பாதித்தது. உடனடியாக அதற்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி அதிகாரிகளை சந்தித்து இந்த மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடிய வரலட்சுமி அம்மாவுக்கு உடனடியாக ஒளியை கொடுக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானமாக நான் எடுத்து செயல்பட்டு வந்தேன். அது கொஞ்சம் காலதாமதமாக இருந்தாலும் அவர்களுக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டேன். இந்த சந்தோஷம் எனக்கு இருக்கின்றது. அது ரொம்ப எனக்கு மிக்க சந்தோஷமாக உள்ளது. இதற்கு முழு காரணம் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் திரு தலவாய் சுந்தரம் அவர்கள் அதற்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முழு ஒத்துழைப்பு தந்து அந்த அம்மாவுக்கு ஒரு ஒளியை கொடுத்துள்ளார். அவர்களுக்கும் எங்களுடைய சக்தி மகளிர் அறக்கட்டளை சார்பாகவும் தோவாளை ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த அம்மாவுக்கு 55 ஆண்டு காலமாக
ஒளியே இல்லைங்கிற ஒரு இதை வந்து உங்கள்கிட்ட கோரிக்கை வச்சுருக்காங்க. அரசு மூலமாக நீங்கள் அந்த மின் வசதியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. இந்த வீட்டுக்கான மின் கட்டமைப்பு வசதிகள் அதை வந்து யார் செஞ்சு கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிற ஒரு கவலை நீங்கள் சொல்லணும். ஏன்னா முக்கியமான ஒரு விஷயம். இந்த கரண்ட்டு இல்லைங்கிறத வந்து தெரியப்படுத்தினாங்க. கரண்ட் இல்லைங்கிறத தெரியப்படுத்தி உடனே பார்த்து அதுக்கு வந்து என்ன ஏற்பாடுகள், என்னென்ன இடத்துல ப்ளக் வைக்கலாம், எந்தெந்த இடத்துல அவங்களுக்கு கரண்ட்டுக்கு டிவி பார்ப்பதற்கு, ஃபேன் போடுவதற்கு எல்லா விதமான சுவிட்சுகளும் அந்த ரூமில் எந்தெந்த இடத்துல வைக்கலாங்கிறத வந்து பார்த்து உடனே ஒரு ஒயரிங் மேனை வர சொல்லி பார்த்து அதற்கான செலவுகளை எல்லாமே என்னுடைய சொந்த செலவில் நான் பண்ணி கொடுத்தேன். ஆர்டியும் 5 காசு வாங்கல, சொந்த செலவில் பண்ணி கொடுத்தேன். சாந்தினி பௌதியப்பன் அவர்கள் ஒரு சேர்மன் மட்டும் அல்லாமல் சக்தி மகளிர் ட்ரஸ்ட்டுங்கிற ஒரு அமைப்பை வச்சு நிறைய மகளிருக்கு ஜாதி மத பாகுபாடு இல்லாமல் நிறைய பேருக்கு உதவி செஞ்சுட்டு வராங்க. இந்த வீட்டோட முழு அதாவது மின் வசதிகள் அனைத்தையும் அவரே சொந்த நிதியில இருந்து பண்ணியிருக்கிறாங்க. இவரின் ஒரு கோரிக்கையாக என்னன்னா, கேட்ட உடனே அதை உடனடியாக அந்த இடத்திற்கு சென்று ஆய்வு செய்து அதை உடனடியாக தகுதியாக இருந்தனால் உடனடியாக நிறைவேற்றி கொடுக்கிற சேர்மன் அவர்களுக்கு தோவாளை மட்டுமல்ல கன்னியாகுமரி சுற்றுவட்டார மக்களின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம். இவரோட சேவை தொடர்ந்து இந்த தோவாளை வட்டாரத்தில் தேவை என்பதை மக்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் வாக்கு நிறைவேறும். கஜா டிவி கிறிஸ்மஸ் குடில் 2024. உங்கள் இல்லங்களில் கிறிஸ்மஸ் குடில் வைத்திருக்கிறீர்களா? ஆம் எனில் உங்கள் இல்ல குடில் புகைப்படம் கஜா டிவி தொலைக்காட்சியின் யூடியூப் கம்யூனிட்டி பக்கத்தில் இடம்பெற்று உலக மக்களின் உள்ளங்கைகளில் சென்றடைய விரும்புபவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள். JS அட்வர்டைஸ்மெண்ட், கஜா டிவி சார்பு நிறுவனம், கன்னியாகுமரி மாவட்டம், 9659520537. நிபந்தனைக்கு உட்பட்டது. உங்கள் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு 9659520537. மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்.